அனைவருக்கும் வணக்கம். பிட்ஸ் டைரி பேஜஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த காணொலியில் நாய்களோட உணவு ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அடுத்த கட்டமாக பார்க்க போகிறோம். அதாவது நாய்களுக்கு அவங்க உணவுலேருந்து என்ன சத்துக்கள் தேவை, எந்த சத்துக்கள் கிடைச்சா நாய்கள் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம நாய்களோட உணவில் அவசியம் இருக்க வேண்டிய நியூட்ரியன்ஸ் என்ன, அவங்க சத்து குறைவாக இருந்தால் அதுக்கான அறிகுறிகள் என்ன, நம்ம அதை எப்படி நம்ம தினசரி உணவுகள் மூலமாக அந்த சத்துக்களை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாய்களுக்கு அவசியமான சத்துக்கள். நாய்களுக்கு அவசியமான முக்கிய பிரிவுகளாக 6 சத்துக்கள் சொல்லலாம். என்னென்னா ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர். இது எல்லாமே நாய்களுடைய நலத்தில் ஒரு முக்கிய தனித்துவமான பங்கை ஆற்றுகிறது. இதில் ஒன்றுத்தை நம்ம மிஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக அவங்களுக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. இப்போ புரோட்டீன் அப்படின்னு பார்த்தோன்னா, புரோட்டீன் ஏன் அவசியம்? புரோட்டீன் தசைகளை தசைகளை உறுதியாக்க உதவுகிறது, நோய் எதிர்ப்பு திறனை வளர்க்கிறது, அவங்களுடைய சருமத்தை அவங்களுடைய ஃபர்லை நல்லா வச்சுக்க உதவுது. இது கம்மியாக இருக்குது, புரோட்டீன் நாய்களுக்கு உணவில் இங்கே கொடுக்குற உணவில் புரோட்டீன் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அறிகுறிகள் என்ன? தசை இழப்பு, அவங்களுடைய கோட் டல்லாக இருக்கும், சருமம் வறட்சியாக அந்த மாதிரி சருமத்தில் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும், சோர்வு இருக்கும். இப்போது ப்ரோட்டீன் சோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முட்டை, தயிர், பனீர். இப்போது நம்ம ஊரில் வெளியில் கிடைக்கக்கூடிய பனீர் பற்றி பலவிதமான கேள்விகள் இருக்குது. ஆனால் பனீர் தயாரிக்கிறோன்னா நம்ம வீட்டிலே தயாரித்து கொடுக்குறது தான் நல்லது. பருப்பு, பீஸ், குறிப்பாக க்ரீன் பீஸ் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்கன், ஃபிஷ் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா. டாக்ஸுக்கு சொல்லப்போனால் மனிதர்களை விட அதிகமான புரதம் தேவை. அடுத்து நம்ம பார்க்க போது ஃபேட்ஸ். இந்த ஃபேட்ஸ் ஏன் கொடுக்கணும்? இது நாய்களுக்கு ஆற்றலை தருது, அவங்க ஹார்மோன்ஸை சப்போர்ட் பண்ணும், அவங்களுடைய மூளை நலனுக்கும் சரும நலத்துக்கும் ஃபேட்ஸ் ரொம்ப அவசியம். இது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கான அறிகுறிகள் வறண்ட சருமம், அரிச்சிக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. பப்பீஸ்க்கு வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்கும் நாய்க்குட்டிகளுக்கு. இது சோர்ஸஸ் என்ன பார்த்தா கீ, நெய் அளவு ரொம்ப முக்கியம். எதையுமே அளவுக்கு மீறி கொடுக்கக்கூடாது. மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற அளவு தான் நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஃபிஷ் ஆயில் கொடுக்கலாம், ஃப்ளாக்ஸீட் ஆயில், தேங்காய் எண்ணெய், முட்டை. அடுத்ததாக கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் நாய்களுக்கு ஆற்றலை தரும், செரிமானத்தை சீராக்கும். இதுக்கான சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அரிசி, ஓட்ஸ், சக்கரவள்ளிக்கிழங்கு, பூசணி, மஞ்சள் பூசணி, கேரட்ஸ், முழு தானியங்கள். இதில் பொதுவாக டாக்ஸுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தேவைனாலும் ரொம்ப தேவை அப்படின்றது கிடையாது. கொஞ்சம் அமௌண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் பேலன்ஸ் டயட்டை கொடுக்க. அதனால தான் நம்ம கார்போஹைட்ரேட்ஸும் அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக விட்டமின்ஸ். விட்டமின் ஏ கண்ணுக்கு சருமத்துக்கு நல்லது. விட்டமின் பி நரம்பு மண்டலம், ஆற்றல். விட்டமின் சி நோய் எதிர்ப்பு திறன். விட்டமின் டி எலும்புகள் பராமரிப்பு, எலும்புகள் நலன். விட்டமின் இ செல் ரிப்பேர். விட்டமின் கே இரத்த உறைவு. மினரல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமான மினரல்ஸில் சிலதை பார்க்கலாம். கால்சியம் எலும்புகளுக்கும் பற்களுக்கும் நல்லது. ஃபாஸ்பரஸ் அவங்க மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும். ஜிங்க் சருமத்துக்கு, ஸ்கின்னுக்கும் கோட்டுக்குமே நல்லது. அயன் ரத்தத்துக்கு. மெக்னீஷியம், பொட்டாசியம், சோடியம் இதெல்லாமே அவங்க நரம்பு மண்டலத்துக்கும் தசைகள் இயக்கத்துக்கும் ரொம்ப அவசியம். தண்ணீர், இதுதான் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கவனிக்காமல் விட்டுட்டோம் நாய்களுக்கு அவங்களுக்கு எப்பயுமே 24 மணி நேரமும் அவங்க நினச்சா தண்ணி குடிக்கிற மாதிரி ஆக்சஸ் இருக்கணும். தண்ணி குடிக்கலை அப்படின்னா உணவு கூட சாப்பிடாமல் இருக்கலாம் குறிப்பிட்ட நாள் வரைக்குமே. ஏன்னா தண்ணிங்கிறது ரொம்ப அவசியம். டீஹைட்ரேட் ஆச்சுன்னு சொன்னான்னா பெரும் சிக்கலில் உயிரிழப்புலையும் போய் முடியலாம். அதனால நாய்களுக்கு எப்பயுமே சுத்தமான தண்ணி 24 மணி நேரமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது அவசியம். இந்த அளவுக்குலாம் யோசிக்கணுமா? நம்ம வீட்டில் பொதுவாக சமைக்கிறோம், சாப்பிட்டா அப்படி தான் நாய் வளர்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் உண்மையிலேயே வளர்த்துருக்காங்க. வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட்றது அந்த காலத்தில் பார்த்தோன்னா நம்ம சமைப்பாங்க. நாய்களுக்கு ஒரு பால் சோறோ ஒரு தயிர் சோறோ அப்படி போடுவாங்க, முட்டை உடச்சி போடுவாங்க அப்படின்னு பொதுவாக பேசிக்காக அப்படி கொடுத்துருவாங்க. அந்த நாய்களும் நல்லா வளர்த்துட்டு தான் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இப்போ இருக்கக்கூடிய கலப்படங்கள்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கொடுக்குற உணவுங்கிறது சரியாக இருக்கணும், சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கணும், இல்லைன்னா பெரும் ஆபத்தை கொடுக்கக்கூடியது.
அதே மாதிரி கமர்ஷியல் ஃபுட்ஸ் வாங்கினாலுமே வெறுமை ஃபுட் லேபிள் சொல்கிறத மட்டும் நம்பக்கூடாது. அது எப்படி படிக்கணும், அதில் என்ன இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுமே நம்ம வந்து அந்த விஷயத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சாகணும். அதிகமாக யோசிக்கிறோமானா அதிகமாக யோசிக்கிறதுன்றது கிடையாது, நம்ம இன்ஃபார்ம்டாக இருக்கோங்கிறது தான் முக்கியம். அடுத்ததாக பார்த்தா பெருமளவில் பேசப்படக்கூடியது நேச்சுரல் ஃபுட் வர்சஸ் சப்ளிமெண்டட் டயட்ஸ். ஸோ இயற்கையான உணவு, இயற்கையிலே கிடைக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்தை போகிறோமா இல்லைன்னா சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம கொடுக்கக்கூடிய சாப்பாட்டிலே பெரும்பாலான சத்துகள் நாய்க்கு கிடைச்சிரும். ஆனால் சில நாய்களுக்கு அவங்க தேவையை ஒட்டி, குறிப்பாக அவங்க வயதாகும் போதோ இல்லை ஒரு நோயிலேருந்து மீண்டு வராங்கன்னாலும் இல்லை குறிப்பிட்ட சில டயட்டில் தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தாலும் சப்ளிமெண்ட்ஸ் அவசியம் தேவைப்படும். ஆனால் இந்த சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக விலங்குநல மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ நாய்களோட உணவில் என்னெல்லாம் சத்துக்கள் அவசியமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த காணொளியை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மத்தியில் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த காணொளியில் பார்ப்போம்.